കഴിഞ്ഞ വർഷം ഏപ്രിൽ മാസമാണ് മൂന്നാർ MG നഗറിലുള്ള സുരേഷിന്റെ വീടിന് വിള്ളൽ വീണ് അപകടാവസ്ഥയിൽ ആയത്. സംഭവം നടന്നതിനു ശേഷം പഞ്ചായത്ത് അധികൃതരെ വിവരമറിയിക്കുകയും എത്രയും വേഗം വീടിനുള്ള ഫണ്ട് അനുവദിക്കാമെന്ന് പറയുകയും ചെയ്തിരുന്നു. വർഷം 1 കഴിഞ്ഞിട്ടും വീടിന്റെ കാര്യത്തിൽ നടപടി ആയിട്ടില്ല. അപകടാവസ്ഥയിൽ നിലകൊള്ളുന്ന ഈ വീട്ടിലാണ് സുരേഷും കുടുംബവും ഈ മഴക്കാലത്തും അന്തിയുറങ്ങുന്നത്. 2025 ഇത് പോണത് ഏപ്രിൽ മാസം. அப்போவுமே நம்ம கூப்பிட்டு MG அசோசியேஷனில் மெம்பர்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டினது. அவங்க வந்து பார்த்துட்டு உடனே அர்ஜென்ட்டாக ஒரு முடிவெடுத்து ஒரு கான்ட்ராக்ட்காரங்களை கூப்பிட்டு ஒரு எஸ்டிமேட் எடுத்து உடனே செய்கிறோன்னு சொல்லி செஞ்சாங்க. பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கல. அப்போது ஒரு 2 லட்ச ரூபா ஃபண்டு வச்சு தரோம், உடனே செய்கிறோன்னு சொன்னாங்க. பின்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. வந்து அளந்து பார்த்துட்டு 10 லட்ச ரூபா இல்லாமல் ஃபண்ட் இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ അടുത്ത മഴയായിடுச்சு. ഇത് എപ്പോൾ വേണാലും നമുക്ക് ഒരു ആപത്തായി തീരலாம். തിരഞ്ഞെടുപ്പ് കഴിഞ്ഞ് വീട് നിർമ്മാണത്തിനുള്ള ഫണ്ട് നൽകാമെന്ന് പറഞ്ഞിരുന്നു. ഇതുവരെ യാതൊരു നടപടിയും ഉണ്ടായിട്ടില്ല എന്നാണ് സുരേഷിന്റെ കുടുംബം പറയുന്നത്. 2 வருஷம் ஆயிடுச்சு இடிஞ்சு. யாருமே வந்து பார்க்கவும் இல்லை. எலெக்ஷன் முடிவிட்டும் பார்த்துக்கிறோம் செஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சும் செய்யலை. முடிஞ்சு கிராம சபையிலும் சொல்லியாச்சு. எல்லா இடத்துலையும் சொல்லும் போது இந்த செய்யற ஃபண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் செய்யல. இந்த வட்டம் மழையும் ஆயிடுச்சு. ஆனா இங்கே தண்ணியும் மேல இருந்து வருது. ஃபுல்லா இடிஞ்சு இந்த ஒத்த செவுத்துலதான் நிக்குது வீடு. ஒத்த செவுத்துலதான் இருக்கு. ஆனா அதிகாரி யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, சொல்லவும் செஞ்சுட்டா. இப்ப எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, யார்ட்டையாவது தெரிஞ்சவங்கிட்ட சொன்னா எங்க ஓட்டு போட்டீங்க, எந்த கட்சிக்கு போட்டீங்க, அந்த கட்சிக்காரன்ட்டு போய் சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி உதாசீனம் பண்றாங்க. ഇത് இந்த വട്ടം சரி பண்ணல. இந்த மழைக்கு ഇത് താങ്ങാതെ. വീട് അപകടാവസ്ഥയിൽ നിലനിൽക്കുന്നത് മൂലം സമീപത്തുള്ള കുടുംബങ്ങൾക്കും ആശങ്ക ഉയരുന്നുണ്ട്. വീട് ഇടിഞ്ഞു വീഴുമ്പോൾ മറ്റു വീടുകളുടെ മുകളിലേക്ക് വീഴാനുള്ള സാധ്യതയും കൂടുതൽ അപകടങ്ങൾ ഉണ്ടാവാനുള്ള സാധ്യതയും നിലനിൽക്കുന്നു. എത്രയും വേഗം പഞ്ചായത്ത് അധികൃതർ ഇടപെട്ട് വീട് നിർമ്മിക്കാനുള്ള നടപടി ഉണ്ടാകണമെന്നാണ് സുരേഷിന്റെയും കുടുംബത്തിന്റെയും ആവശ്യം. കേരള 1 മലയാളം, ഇടുക്കി.